மறுபடியும் நான் ஒரு நேஷனல் அவார்டு ஆக்டர் தனுஷ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துல ஒரு பெக்கர் வந்து ஒரு பிச்சைக்கான இந்த படத்துல ஐ மீன் இந்த சமுதாயத்துல படுற கஷ்டங்களை தனுஷ் வந்து நடிப்பின் மூலமா எடுத்துட்டு வந்திருக்காரு, பக்காவா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரே ஒரு டைலாக் இருக்கு, என்னன்னா நீங்க ஒரு புடி சோறு போட்டாலும் சரி, ₹1 கொடுத்தாலும் சரி, காலம் முழுக்க விசுவாசியம் நன்றி உள்ள ஒரு நாயா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த நாயை விட என்ன கீழே ஐ மீன் கேவலமா நடத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. எமோஷனல் ஐட்டம் அழுதுட்டு அந்த சீன்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து டேரக்டர் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் ஒர்க்லயும் சரி, டைரக்ஷன்லயும் சரி, ஸ்கிரீன் பிளேலயும் சரி பயங்கரமா எடுத்துட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு தெலுங்கு டேரக்டர் நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ, ஒரு தமிழ் டேரக்டர் தான் சொல்லுவேன். நம்ம தமிழ் டேரக்டர்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க, சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் பக்கம் எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இவர் பண்ணியிருக்காரு. ஸோ தெலுங்கு டேரக்டர்ஸ் பாலையை வச்சு என்னென்ன காமெடினா பண்ண மீம்ஸா பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இல்லை, இவர் பயங்கரமா எடுத்துட்டு போயிருக்காரு. சம்திங் யூனிக் ஸ்டைல் இவர்கிட்ட இருக்கு. ஃபியூச்சர்ல செம்மையான ஒரு டேரக்டரா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸ் இந்தியாவை வருவாரு. ஸோ இவங்களை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மதனா அவரோட பிரசன்ஸை கொடுத்துருக்காங்க செம்மையா. நாகார்ஜுனா அவருடைய கேரக்டர் வைஸ் ஃபைட்டேஜ் செம்மையா பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக படம் எப்படின்னா இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 7 மொழியால் புரிதால படம் சூப்பரா வந்திருக்கு. ஸோ நான் வந்து 10க்கு 8 கொடுப்பேன். படம் பயங்கரமா இருக்கு, ஃபயரா இருக்கு, குத்துப்பாட்டு ஒன்று இருக்கு, போய் பாருங்க, நீங்களே நின்று ஆடுங்க.